வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பனங்குரு. இன்றைக்கி நம்ம ஐடிசி லிமிடெட் பற்றி ஒரு கிளியராக ப்ராக்டிக்கலாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். சிகரெட் கம்பெனின்னு மட்டும் யோசிக்காதீங்க, ஃபுல் பிக்சர் சொல்கிறேன். ஐடிசி கம்பெனி லிமிடெட் கம்பெனி ஓவர்வியூ. ஐடிசி இஸ் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் டைவர்சிஃபைடு கம்பெனி. மேஜர் பிஸ்னஸ் என்னென்னா சிகரெட்ஸு, எஃப்எம்சிஜி பிஸ்னஸ், ஆஷிர்வாத், சன்ஃபீஸ்ட், இப்பி, பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ். கேஷ் மிஷின்னு சொல்லப்போனால் சிகரெட் தான் இவங்களுக்கு மெயின் கேஷ் கவ். ஃப்யூச்சர் க்ரோத் எஃப்எம்சிஜிலேருந்து வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஐடிசி ஏன் ஸ்பெஷல்னு சொன்னால், டெட் ஃப்ரீ கம்பெனியில் கடனே கிடையாது, ஸ்ட்ராங் பிராண்ட் பவர், அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்ட் டிவிடெண்ட் பிளேயர். அதாவது எப்போ பார்த்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் பே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹியூஜ் கேஷ் ரிசர்வ், நிறைய கேஷ் ரிசர்வ் இருக்குது. இந்த ஸ்டாக் ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கில் பேனிக் செல்லிங் ரொம்ப கம்மி. மொள்ள தான் போகும், மொள்ள தான் ஏறும், மொள்ள தான் இறங்கும், எல்லாமே மொள்ள தான் நடக்கும். இப்போது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கணும்னா ஸ்டேபிள் ரெவென்யூ, நல்ல ரெவென்யூ வரும், ரெகுலராக வரும், ஸ்டேபிளாக வரும். ஹை ஆப்ரேட்டிங் மார்ஜின் ரொம்ப நல்லது. இவங்க பிஸ்னஸில் மார்ஜின் ரொம்ப நல்லதாக இருக்கும். எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் இம்ப்ரூவிங், இயர் பை இயர் மொள்ள இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. அவங்களும் நிறைய அக்விசிஷன்லாம் பண்ணுறாங்க. பட் அது மொள்ள தான் ஆகும், வேகமாக ஆகாது. க்ரோத்து ஸ்லோவாக இருந்தாலும் குவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங், நல்ல கம்பெனி. இப்போ நம்ம ஷேர் ப்ரைஸ் பிஹேவியர் பார்க்கலாம். இப்போ ஐடிசி ஃபண்டமெண்டலாக பார்த்தோன்னா 5,02,466 crore மார்க்கெட் கேப். ஸோ அதோட பிஇ ரேஷியோ 24.9. பிஇ ரேஷியோ, ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ 24.9. ஈக்விட்டி கேபிட்டல்னு பார்த்தோன்னா 1,253 crore ஈக்விட்டி, ரொம்ப பெரிய ஈக்விட்டி. டிவிடெண்ட் நல்லா கொடுக்குறாங்க. டிவிடெண்ட் ஈல்டு 3.58% டிவிடெண்ட் ஈல்டு வருது. இப்போது நம்ம ஐடிசி ஷேர் ப்ரைஸோடு எப்படி போயிருந்ததுன்னு பார்த்தோன்னா, 10 வருஷத்தில் 7% தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 5 வருஷத்தில் 16% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 3 வருஷத்தில் 9% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 1 இயரில் -8% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த வருஷம் அரௌண்ட் இப்போதைக்கு நம்ம கணிக்கும்போது அது 11% வரை நெகட்டிவ் ரிட்டர்னில் இருக்குது. சரி, இப்போது ஒரு நேர் நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஐடிசி நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது, சார் ஐடிசி ஹோட்டல்ஸ் பற்றியும் கொஞ்சம் சொல்லிவிடுங்கன்னு. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ் 2025 ஜனவரியில் லிஸ்டிங் ஆச்சு, டீமர்ஜர் ஆகிட்டு ஐடிசி கம்பெனியோடு சேர்ந்துருந்தது. ஐடிசி கம்பெனிலேருந்து அது டீமர்ஜர் ஆகி லிஸ்ட் ஆகி ஜனவரியில் லிஸ்ட் ஆச்சு. அதோட மார்க்கெட் கேப், அதாவது ஐடிசி ஹோட்டல்ஸோட மார்க்கெட் கேப் 40,370 crores. ஸ்டாக்கோட பிஇ 54.7. ஈக்விட்டி கேபிட்டல் 208 crores. புக் வேல்யூ 53 rupees. இப்போது ஐடிசி 401 ரூபாயில் 5 லட்சம் கோடி ரூபா மார்க்கெட் கேப். அப்போது நமக்கு இது 800 ரூபா ஆகணும்னா எவ்வளோ மார்க்கெட் கேப் ஆகும்? 10 லட்சம் மார்க்கெட் கேப் ஆகணும், 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மார்க்கெட் கேப் ஆகணும். அப்போ தான் 400 ரூபாயிலேருந்து 800 rupeesக்கு போகும். ஸோ எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். இதை 400 ரூபாயிலேருந்து 800 rupees போகிறதுக்கு 5 லட்சம் கோடி ரூபா அரேஞ்ச் பண்ணால் தான் அது போகும். அந்த மார்க்கெட் கேப் இன்க்ரீஸ் ஆனால் தானே உங்களுக்கு ப்ரைஸ் டபுள் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக்கு எப்போதுமே மொள்ளத்தான் போகும், வேகமாக போகாது. எது? ஐடிசி லிமிடெட். இது நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும். ஐடிசி ஹோட்டல்ஸ் பாருங்கள், அதுக்கே டிமர்ஜர் ஆகிட்டு அதுக்கு 40,000 crore rupees. ஸோ அதோட ஈக்விட்டியும் ரொம்ப பெருசு, 2,208 கோடி ரூபாய்க்கு. புக் வேல்யூ 53 ரூபா தான் இருக்குது. ப்ரைஸ் ஏர்னிங் மல்டிபிள்ஸ் 54, ரொம்ப ஜாஸ்தி. இவ்வளோ எல்லாம் மல்டிபிள்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அப்போது
இது பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த மாதிரி ப்ரைஸ் கீழே விழுணும். ஏன்னா ரொம்ப அநியாய விலையில் இருக்குது எல்லாமே. இதுதான் ஐடிசியோட சார்ட்டு. 2020 இயர்லி சார்ட்டு. 2020 ஐடிசி வந்து -7.51% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2021 +9.74% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2022 +59.26% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2023 +44.77% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2024 +8.11% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த வருஷம் -11.79% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 401.05 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் ஐடிசியோட 2025 இருக்கிற சிச்சுவேஷன். இப்போ 2026 எப்படி ஐடிசி ரிட்டர்ன் கொடுக்குமா கொடுக்காதான்னு அதை நான் எக்ஸல் ஷீட்டில் கணிச்சிருக்கேன். வாங்க எக்ஸல் ஷீட்டுக்குள்ளே போகலாம். ஐடிசியோட நியாயமான விலை வந்து 438.77. இப்போது போகிற விலை வந்து 401. அப்போது அது நியாயமான விலையிலேருந்து கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே பெரிய நெகட்டிவ். அது ரெண்டாவது வந்து ஐடிசி வந்து 453 ருபீஸ்லேருந்து நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் 396 கொடுத்துருந்தது. அதில் 390 டச் ஆனதுனால நம்ம வந்து இது ஸ்டெபிள்னு ட்ரெண்ட் ஸ்டெபிள்னு நினைக்கலாம். அப்படியான அடுத்த டார்கெட் வந்து நமக்கு 340 283 காமிக்கலாம். ஆனால் 283 காமிக்கிறதுக்கு சான்ஸு ரொம்ப கம்மி. 310 வரை போகலாம். 310 வரை போகலாம். 340 310 வரை போகலாம். ஸோ இப்போதைக்கு ஐடிசி வந்து கீழ் நோக்கி தான் போயின்ட்டுருக்கு. ஸோ வருங்காலத்தில் இந்த டார்கெட் எல்லாம் காமிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே ஒரு டிஸ்க்ளைமர். இது வந்து என்னோட சொந்த கணிப்பு. இது தப்பாக கூட போகலாம். அதனால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் செபி சர்டிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ட்டேருந்து கேட்டுட்டு நீங்கள் டெசிஷன் எடுங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் லிமிடெட் இந்த வருஷம் தான் லிஸ்ட் ஆயிடுச்சு. இந்த வருஷம் 2025 நம்ம பார்த்தோன்னா 180 ருபீஸில் ஓப்பன் ஆகி 261.62 ருபீஸ் வரை போய் 155.10 லோ போட்டு இப்போ 193.83 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ வாங்க எக்ஸல் ஷீட்டில் போய் பார்க்கலாம் 2026 ஐடிசி ஹோட்டல்ஸ் எப்படி போகும்னு. 182 ட்ரிகர் ஆனால் 167 152 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுவும் என்னோட கணிப்பு தான். இது தப்பாக கூட போகலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ரிட்டர்னும் எவனாலையும் கேரண்டி பண்ண முடியாது. எல்லாம் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு செபி சர்டிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கேட்டுட்டு நீங்கள் டிசிஷன் எடுங்க. இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸஸ் தான். ஸோ ஐடிசிக்கு ஹோட்டலுக்கு ரெண்டு ஃபிகர் தான். 182க்கு கீழே வருதா இல்லை 198க்கு மேலே வருதா. 198க்கு மேலே இருந்ததுன்னா நமக்கு நல்லது, மேல் நோக்கி போகும். இல்லை 182 கட் ஆகிடுச்சுன்னா கீழ் நோக்கி போகும். 198க்கு கீழே 182 வேகமாக காமிக்கும். ஐடிசி ஹோட்டல்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 193.83 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஐடிசி கம்பெனியோட பாசிட்டிவ்னு என்ன, மோனோபுலி லைக் சிகரெட் பிஸ்னஸ். நியர்லி மோனோபுலி தான் அவங்க. எஃப்எம்சிஜி க்ரோத்து கொஞ்சம் விசிபிளாக இருக்குது. ஸ்ட்ராங் டிவிடெண்ட் டீல் இருக்குது. டிஃபென்சிவ் ஸ்டாக், அதாவது டிஃபென்சிவ் ஸ்டாக்னால் என்னென்னா மார்க்கெட் ஃபால் ஆனாலும் சேஃப்டி இருக்கும். அதாவது இது வந்து கம்பேர்ட் டு அதர் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் கம்மியாக விழும். மற்றதெல்லாம் உங்களுக்கு 40% 50% விழுந்ததுன்னா இது ஒரு 10% 15% விழும். இதுதான் அதனால் அந்த ஸ்டாக்கெல்லாம் நாங்கள் டிஃபென்சிவ் ஸ்டாக் சொல்லுவோம். ஆனால் இதில் நெகட்டிவ்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட் எப்போ பார்த்தாலும் இந்த சிகரெட்டில் நிறைய டேக்ஸ் போடுவாங்க. எஃப்எம்சிஜியில் நிறைய காம்படிஷன், பயங்கர காம்படிஷன், மார்ஜின் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும். அதனால் எஃப்எம்சிஜி வந்து எவ்வளோ தான் லாபம் கிடைக்கும்னு சரியாக கணிக்க முடியாது. எல்லாமே சிகரெட் மேலே தான் நம்பி இருக்குது. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இருந்தான்னா அவங்க வந்து
இந்த 1-2 வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம். இதில் அவங்களுக்கு ஒரு லாங் டேர்மில் உங்களுக்கு கொஞ்சம் டிவிடெண்ட் ஈல்டும் கிடைக்கும், உங்களுக்கு வெல்த் அப்ரிசியேஷனும் கிடைக்கும். இப்போ பாருங்கள் 10 வருஷத்தில் 7% ஈல்டு கொடுத்துருக்கு ஸ்டாக்ஸு. பின்ன உங்களுக்கு 3.5% வந்து டிவிடெண்ட் ஈல்டும் வருது. ஸோ 7-3-10 கிட்டத்தட்ட 10.58% உங்களுக்கு ஈல்டு வருது. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க இதையும் விட பாண்ட்லேயே எனக்கு 11% 11.5% கிடைக்கிறதுன்னு கிடைக்கிறது. ஆனால் சில வருஷம் உங்களுக்கு ஐடிசி வந்து அவங்களுக்கு 50%ம் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் இருக்குது. ஓவராலாக பார்த்தோன்னா அவங்களுக்கு பெரிய ரிட்டர்ன் கிடையாது லாங் டேர்மில். ஆனால் சில வருஷம் நல்லா இருக்கும், சில வருஷம் அவ்வளோவா தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ட்ரேடிங் ஸ்டாக் இல்லை. இது பெஸ்ட் சூட்டட் ஃபார் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ், பெரிய ரிஸ்கெல்லாம் ஆக்கி அப்படி இருக்கப்பட்டவங்களுக்கு இது நல்ல ஸ்டாக்கு. இப்போது ஃபைனலாக என்ன சொல்லலான்னு பார்த்தோன்னா, இது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வெல்த் கிரியேட்டர் முதல்ல தான் இருக்கும். குவிக் மணிக்கு இது ஒட்டுமே ஒட்டாது. பேஷண்ட் இன்வெஸ்டர், பயங்கர பேஷன்ஸாக இருக்கணும், அப்போ தான் இதில் உங்களுக்கு காசு பண்ண முடியும். வாங்கிட்டு இப்படி உட்காந்துருக்கணும். அந்த மாதிரி இந்த வீடியோ வந்து எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ப்ளீஸ் டூ யுவர் ஓன் ரிசர்ச் ஆர் கன்சல்ட் செபி சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைசர். பணங்குரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல கம்பெனி பற்றி அனாலிசிஸ் பண்ண போகிறேன். அடுத்த வருஷம் 2026 நிறைய கம்பெனியை நம்ம ஆராயலாம். நன்றி, வணக்கம்.